தங்கம் விலை உயர்வதற்கு இனி காரணமே ஒன்றே ஒன்றுதாங்க. அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகளை தொடர்ந்து தங்க விலையில் பெரிய மாற்றம். அதாவது பரஸ்பர வரி விதிப்பு இன்னும் அது அவர் விலக்கி கொள்ளவில்லை. அது 80 நாட்களுக்கு 90 நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அது உடனடியாக அமெரிக்கா சைனாவுக்கு உடனே அமுல்படுத்துவது என்றும் மற்ற நாடுகளுக்கு 90 நாட்களுக்கு அது தள்ளி வைப்பது என்பதும் அவர் முடிவு செய்தார். அதனுடைய தாக்கம் தான் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பெருமளவான முதலீடுகள், அதாவது பங்குச்சந்தையில் உள்ள முதலீடுகள், மற்ற பொருட்கள் மீது உள்ள முதலீடுகள் பெருமளவில் பெறப்பட்டு தங்கமாக மாற்றி வருவது தங்கத்துடைய விலை உயர்வதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்த 74,320 கூட இன்னும் அதனுடைய உச்சத்தை அடையவில்லை என்றுதான் கூற வேண்டும். காரணம் என்ன? மிக விரைவாக தங்கம் விலை ஒரு சவரன் 80,000 ரூபாயையும் கடந்து மிக விரைவாக 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரங்கிறது வெகு தூரத்தில் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல இந்த ஒரு சவரன் 80,000 ரூபாயாகவும் மிக விரைவாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயாக வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இப்பொழுது முன்பெல்லாம் நடந்த போர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தளவாடங்கள் கூடிய உயிர் சேதத்துடைய கூடிய போர்களாக இருந்தது. இந்த முறை நடக்கக்கூடிய 3வது உலக போர் இது மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம். என்னன்னா, இது வர்த்தக போராக மாறிவிட்டது. அதனால் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இதன் மூலமாக பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. அதனால் தான் தொடர்ந்து முதலீடுகள் பெருமளவில் தங்கத்தின் மீது வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நீங்க ஒரு நாளும் முதலீடு செய்வதற்கு ஒரு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, நீங்க நேரத்திலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2,200 ரூபாய் இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக நாளைக்கும் விலை உயர்வே நிச்சயமாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஏற்றம் மட்டுமே இருக்கும். அதன் காரணமாக முதலீடுகள் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய தங்க விலை கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மிக விரைவாக ஒரு சவரன் 80,000 ரூபாய் அப்படிங்கிற அளவில் வந்துடும். நிச்சயமாக இது மாதிரி ஒரு விலை ஏறும்போது நுகர்வோர்கள் ஓரளவுக்கு பொறுமை காப்பார்கள். பிறகுதான் மறுபடியும் வாங்குவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிதானம் இருக்கும். அந்த நிதானத்தை பொறுத்து மீண்டும் தங்கத்தினுடைய விலை, அதாவது தங்கத்துடைய விற்பனை அதிகரிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.